சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ரோஹிணி வந்து சிந்தாமணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாவோட அம்மா கடை வந்து கோயில் முன்னாடி இருக்குல்ல, அதை எப்படியாவது நீங்கள் தூக்கணும், இதனால் என் பேர் வந்து அடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல்கான ஆர்டர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கடையில் இருக்க பொருள் எல்லாத்தையுமே தூக்கி வீசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால், நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரோம், உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது, நீங்கள் தரைக்குறைவான பொருளை விற்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஜூஸில் ஏதோ கலக்குறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி மீனாவோட அம்மா வந்து தேம்பி தேம்பி அலறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு, என் புருஷனோட நினைவாக அந்த மிஷின் மட்டும்தான் இருக்குது, அதை தயவுசெய்து எடுத்துடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடையும் காலி பண்ணிவிட்டு அந்த மிஷின் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. முத்து வந்து சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் அவர் வந்து கேட்குற மாதிரி இல்லை. மீனா அம்மா வந்து தேம்பி தேம்பி அலறாங்க. மீனா வீட்டில் வந்து அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்டுட்டு விஜயா வந்து எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. ஸ்ருதியும் கோவப்பட்டு, அது எப்படி அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் பிரியாணி கேட்கலாம், உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு வெளியே போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரவிக்கிட்ட ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் ரவிக்கிட்ட ஃபோன் பண்ணி கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிடுவேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலை வந்து உனக்கு செஞ்சு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீ செஞ்சு சாப்பிடு, அப்படி இல்லைன்னா கடையில் போய் வாங்கி சாப்பிடு, மீனா உனக்காக செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. விஜயா பிரியாணி வாங்கிட்டு போய் பார்வதிக்கு சிந்தாமணி 2 பேருமே அங்கே இருக்காங்க, அவங்க 2 பேருமே கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.